கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வந்த அதே கையால அப்பாவுக்கு கடைசி மாலை. அப்பா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அப்பா நேற்று உயிரிழந்தனா. அதுக்கு முன்னாடி அப்பா நல்லா படிக்கணும், எக்ஸாம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அப்பாவுக்காக இன்னைக்கு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன். நல்லா எழுதியிருக்கேன். எங்க அப்பா ஆசையை நிறைவேற்று. கஷ்டப்பட்டு முன்னேற துடிக்கிறவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது? மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மேமாத்தூர் கிராமத்தை சேர்ந்த 51 வயதான செந்தில்குமார் விவசாய கூலி தொழிலாளியான இவங்க தன்னுடைய பிள்ளைகள் நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்றதுக்காக எல்லாரையும் நல்லா படிக்க வச்சிருந்திருக்காங்க. முதல் மகன் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றும் பொருளாதார சூழ்நிலையினால மேல படிக்க முடியாம போனதா கூறப்படுது. இந்த நிலையில அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அவங்களுடைய மகளான ஹேமா மாலினி அவர்களுக்கு எக்ஸாம் நல்லா எழுதுமா, நல்லா படிமா அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்திருந்திருக்காங்களா. அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக மகளும் நல்லபடியா படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் தந்தை செந்தில்குமார் உடல்நல குறைவுனால உயிரிழந்ததாக கூறப்படுது. செந்தில்குமார் அவர்களுடைய மரணம் மொத்த குடும்பத்தையும் சோகத்துல ஆழ்த்த தந்தையுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக மனதை திடப்படுத்திக்கிட்டு மாணவி பள்ளிக்கு சென்று துக்கத்தையும் தாங்கிக்கிட்டு எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டு வந்திருக்காங்க. பொது தேர்வு எழுதிட்டு மாணவி தந்தையின் இறுதி சடங்குல பங்கேற்கிறதுக்காக வந்த சம்பவம் அந்த பகுதியில இருந்த அத்தனை பேரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருந்திருக்கு.